ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. சூப்பரான டேஸ்டியான ஒன் பாட் ரெசிபி. இதுக்கு நம்ம சோயா சங்க் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப்பு சோயா சங்க் ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அது நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஸ்மால் சைஸ் இருக்கும்ல, அதுதான் மில் மேக்கரும் சொல்லலாம், சோயா சங்குன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்மால் சைஸு அதுதான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா பிக் சைஸாக இருந்துச்சுன்னா அதை ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் பிரியாணிக்கு மசாலா என்னென்ன சேர்ப்போமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு தவிர மற்ற எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மசாலா செவந்து வரட்டும். செவந்து வர நேரத்தில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது பார்க்கவும் டேஸ்ட்டும் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் சோயா சங்க் வச்சு பண்ணியிருக்கோம். வெஜிடேரியனுக்கு இது சூப்பராக இருக்கும். பேச்சுலரும் இது செஞ்சு பார்க்கலாம். இப்போ நல்லா மசாலா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டைமில் நம்ம உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் வதக்கும் போதே சேர்த்தா நல்லா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். புதினா சேர்த்துக்கோங்க. புதினா ஒரு 1/2 கட் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டேன். நல்லா சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நம்ம நல்லா வதங்கின பின்ன இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி அந்த தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம கர்டு ஒரு 1/2 கப் கர்டு சேர்த்துடலாம். இப்போ இந்த டைமில் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். இது தவிர்த்து நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நல்லா ஜூஸியாக தக்காளி, வெங்காயம் ஜூஸியாக அந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம கர்டு சேர்த்துடலாம். 1/2 கப் கர்டு நல்லா திக்கான கர்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சோயா சங்க் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோம். நம்ம ரைஸ் எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு டபுளாக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அப்போனா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து இது குக் ஆகும். அதனால் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து இதுக்கு சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸ் வந்து 1.5 கப் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா சோயா சங்க் வந்து வெந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்க்கலாம். மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ சீரக சம்பா ரைஸ் வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதை இதோட நல்லா இந்த மாதிரி கொதித்து நல்லா வெந்த பிறகு சோயா சங்க் நல்லா வெந்த பிறகு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்சு வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த ரைஸை இதோடு சேர்த்துடலாம். நீங்கள் சீரக சம்பா ரைஸ் சேர்க்கலனாலும் சேருங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்க்கறதுனாலும் சேருங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. சீரக சம்பா ரைஸில் செஞ்சால் சூப்பராக இருந்தது. நீங்களும் அதே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ரைஸ் போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து நல்லா பலன்னு வந்துருச்சு பாருங்கள். அந்த வாசனையே சூப்பராக இருக்கும். சீரக சம்பா ரைஸு அது வந்து நல்ல வாசனை கொடுக்கும். அது கூட இது வந்து பிரியாணி ஸ்மெல்ல சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து லைட்டாக நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா ரைஸ் நல்லா கலந்து விட்டு நல்லா அழுத்தி மூடி போட்டு வச்சுட்டு அது மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க. சூப்பராக அதிலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியாக நல்லா பலன்னு சூப்பரான 1 pot ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.